Junior Superstar Season 2, Nippon Paint, Asia's real #1 paint powered by Colgate Dental Cream. Amaklin Nambike Dentistgal Parindureipadu, Weecare Shampoo and Hair Color, special partner Britannia Tiger Cream and paid by Cycle Pure Agarbattikal. போன வாரம் மேலோகம் செட்டப் கெட்டப் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த வாரமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க சேனல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் எந்த சேனலை மாத்துறது எந்த சேனலை போடுறதுன்னு அப்படின்னு ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். அதாவது ரிமோட்டை கையில வச்சுட்டு எந்த சேனல் போடணும் அப்படின்றது ஒரு பெரிய ஹேபிட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு டிவி நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அங்கமாவே மாறிடுச்சு. ஸோ அந்த வகையில இன்றைய ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி நிகழ்ச்சிகளை உருவாக்குறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் ஒரு ட்ரிபியூட்டா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு கான்செப்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்றது நீங்களே பார்க்க போறீங்க. ஆனா நம்ம ஜட்ஜஸும் பார்க்கணும் இல்லையா? So let's welcome the king of screenplay director K. Bhagiraj, bold and beautiful Roja, and multi-talented Archana. Put your freaking hands up. வணக்கம் judges. போன வாரம் வேற கெட்டப்ல பார்த்தோம், இந்த வாரம் வேற கெட்டப்ல பார்க்குறோம். பட் எக்ஸலண்ட் ஃபீட்பேக் கிடைச்சிது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் இட்ஸ் கோன் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தமிழ் டெலிவிஷனில் நிகழ்ச்சிகளை உருவாக்குறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் ஒரு ட்ரிபியூட்டாக இருக்க போகுது இன்னைக்கு கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரோஜா மேம்? எல்லா சூப்பர் ஹிட் ஷோஸ் எல்லாம் நம்ம கலாய்க்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். சும்மாவே கலாய்க்கிறாங்க நம்ம பசங்க. ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் வச்சிருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. எல்லாரும் வாழுங்க தான், இன்னும் கலாய்க்க சொன்னால் சூப்பராக கலாய்க்க போகிறாங்க. ஆல் த பெஸ்ட். பண்ணீங்க இல்லை, எனக்கு போன வாரத்துல இன்னும் கண்ணில் அப்படியே நின்றுட்டுருக்கு. பிறகுலாதான் அம்மன் அதெல்லாம் அப்படியே மைண்டில் ஏறிட்டுருக்கு. அநேகமாக அதெல்லாம் பிரமாதமாக வெளியே எல்லாம் ரசிச்சு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமே, உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்களே. இல்லை, இப்போ நானும் உங்களை மாதிரி ஆகிட்டேன். பார்வையாளனாவே ஒரு தடவை வரும்போது இந்த வாரம் என்னன்னு ஒவ்வொருத்தர் கிட்டப்பையும் வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் ரெடி? சூப்பர், அவங்களே சொல்லிட்டாங்க. வாட் அபௌட் யூ அர்ச்சனா? நம்ம ஆக்சுவலி கீகிக்கும் எனக்கும் இது இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வாழ்ந்து வளர்ந்து எங்களுக்கு திருமணமாகி எனக்கு குழந்தைலாம் பிறந்து கீகி அடுத்த லெவல் ஆஃப் லைஃப்ல போயிட்டு இருக்கிறது இந்த டெலிவிஷனால தான் சார். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ் அ பிக் ட்ரிபியூட், அ லாட் பிக் டெடிகேஷன் டு டெலிவிஷன். தொலைக்காட்சி அப்படின்ற ஒரு விஷயம்னால நல்லா பண்ணுங்கடா, எக்ஸ்ட்ரா ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க அப்படி தான் கேட்பேன். நல்லா என்ஜாய் பண்ணுங்க, பிகாஸ் திஸ் இஸ் ஆர் ஃபோர்ட். எங்க ஏரியாடா அது அப்படின்ற அளவுக்கு என்னதான் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னு ஆவலா இருக்கேன் நான். ஸோ கண்டிப்பா தூள் கலப்ப போறாங்க, அது மட்டும் நிச்சயம். So judges, all set? Waiting. Super. All right, நம்ம judges வந்தாச்சு, குட்டீஸ் ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற first concept என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்கச்சக்க செலிபிரிட்டிஸை ஒரு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சா என்ன ஆகும், என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும், என்னென்ன காமெடி நடக்கும், என்னென்ன கான்ட்ரோவர்சிஸ் நடக்கும், அதை தான் இப்போ நம்ம கான்செப்டா பார்க்க போறோம். ஸோ இதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வராங்க கார்முகில் வண்ணன், விஸ்வா, பவாஸ், ஆண்ட்ரியா, லிங்கேஷ் அண்ட் ஆஷ்மி. லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன். எதை கண்டு சிரித்தாய், விதை ஒன்று மூளை கையில் வெளிப்படும் கேமரா அங்கல்ல எங்க எங்க என்னை தவிர கேமரா எங்கெங்க போகுது பார்த்தீங்களா? நான் நினச்சின்னு இருக்கீங்க நீங்கள், எனக்கு தெரில சார். அதான் எல்இடியில் என்ட்ரி பிளான் பண்ணியிருக்கோம்ல, அப்புறம் ஏன் ஹோம்ஒர்க் எழுதாத குழந்தை மாதிரி இப்படி பம்மிக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்துருக்கீங்க? எந்திரிச்சு சென்ட்ரு ஸ்டேஜுக்கு வாங்க சார். எதை கண்டு சிரித்தாய், விதை ஒன்று மூளை கையில் வெளிப்படும் எப்போ எல்லாம் டே ஓப்பன் ஆகும், மியூசிக் ப்ளே ஆகும், டான்ஸஸ் ஆடுவாங்க, நான் உள்ளே இருந்து வருவேன். அது யூஸ்வல் தானே, அதான் டிஃப்ரெண்ட்டாக அதாவது ட்ரை பண்ணலான்னு. சரி வாங்க. பெரிய பாஸ், 4 பிரபலங்கள், 100 நாட்கள், 30 கேமரா, ஒரே வீட்டில், ஓடவும் முடியாது, உட்காரவும் முடியாது. ஐ வில் பி வாட்சிங். வாங்க பெரிய பாஸ் கிட்ட பார்க்க போகலாம். யா, இதுதான் பெட்ரூம். இங்கே படுத்துக்கலாம். என்னடா ஒரே ஒரு பெட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இதுதான் கிச்சன், இங்கே சமைச்சிக்கலாம். அடுத்து அதுதான் டாய்லெட்,
அங்கே சாப்பிட்டுட்டு வரலாம், இல்லை அங்கே வந்துட்டு கூட சாப்பிட போகலாம். அது அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்து இருக்கு. அடுத்த ரூம் போகலாம். இதுதான் கன்ஃபெக்ஷன் ரூம். இங்கே தான் பெரிய பாஸ் கூப்பிட்டு உங்களுக்கு டாஸ்க்கெல்லாம் சொல்லுவார். யாரும் பயப்பட வேண்டாம், வாங்க போகலாம். பெரிய பாஸ் வீட்டை பார்த்தாடுச்சு. அடுத்து நம்மளுக்கு ஷோ வர போகிற 4 பிரபலங்கள் யாருன்னு பார்க்கலாம், வாங்க. யா நான் யாரும் என் காரணம் என்னாச்சு? ஐயோ யாரும் கிடைக்கல சார். இனிமேல் நான் தான் போய் தெருவா பிடிக்கணும். என்ன நீங்கள் நாய் பிடிக்க போகிற மாதிரி சொல்கிறீங்க? சரி பரவாயில்ல, நானும் வரேன். யாருமே ரோட்டில் இல்லையா? ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு போவதென்ன, உண்மை என்ன உனக்கு புரியுமா? கீகி, காக்காவோ கருப்பு, காக்காவோ கருப்பு, நீ என்கிட்ட காட்டாத வெறுப்பு. நீ மட்டும் ஓகே சொன்னா நம்ம காலடி செருப்பு. கீகி, நம்ம காலடி செருப்பு. அருமையான கவிதை சொன்னீங்க. உங்க பேரு? கவிஞர் அநேகன். யாருன்னு ஞாபகம் இல்லையா? இப்போ தெரியும் பாருங்க. அம்மா, என்னாச்சுமா உங்களுக்கு? நான் இப்பவே உங்களை பார்க்கணுமா? எங்கம்மா இருக்கீங்க? சீக்கிரமா வாங்கம்மா. ஓ அவரா நீங்க? உங்களுக்கு ஏதாவது இப்போ வேலை இருக்கா? அது சும்மா வெட்டியா தான் இருக்கேன். அப்ப நீங்க எங்க ஷோவோட முதல் கண்டஸ்டன்ட். 100 நாட்கள் 30 கேமரா, ஒரே வீட்டில் ஓடவும் முடியாது, உட்காரவும் முடியாது. ஐ வில் பி வாட்சிங். நம்ம ஷோக்கு இன்னும் 3 பேர் வேணும். ஒருத்தர் கிடைச்சிட்டாங்க. யா கண்ணம்மா கண்ணம்மா காசு இருந்தா போடுங்கம்மா. கண்ணம்மா கண்ணம்மா காசு இருந்தா போடுங்கம்மா. கலாசலா கலசலா திங்க இருக்கா பலாசலா. கலாசலா கலசலா திங்க இருக்கா பலாசலா. என்னம்மா கூவுது இந்த பொண்ணு? என்னம்மா போராட்டமா? என்னது போராட்டம் பண்ணுதா? சார் ஸ்டைலா பிச்சை எடுத்துட்டு இருக்கு சார். நல்லா கவனிச்சு கேளுங்க. கண்ணம்மா கண்ணம்மா காசு இருந்தா போடுங்கம்மா. கண்ணம்மா கண்ணம்மா காசு இருந்தா போடுங்கம்மா. அட ஆமா, நான் என்னமோ நாட்டுக்காக போராடுதான் நினைச்சிட்டேன். உங்க பேரு? ஜோலி சார். ஜோலே. உங்களுக்கு ஏதாவது இப்ப இருக்கா ஜோலே? இல்ல சார், அடுத்த போராட்டம் ஆரம்பிக்கிறது வரைக்கும் நான் வெட்டியா தான் இருக்கேன். எஸ், அப்போ நீங்க தான் எங்க ஷோவோட 2வது கண்டஸ்டன்ட்ஸ். 100 நாட்கள் 30 கேமரா, ஒரே வீட்டில் ஓடவும் முடியாது, உட்காரவும் முடியாது. ஐ வில் பி வாட்சிங். நம்ம ஷோக்கு 2 பேர் தான் தேவையா? டங்கா டுங்கா தவிட்டுக்காரி மங்கா குங்கா மவுசுக்காரி டங்கா டுங்கா தவிட்டுக்காரி மங்கா குங்கா மவுசுக்காரி மதுரை டவுனு புள்ளே என் மதிப்ப கொஞ்சம் கரடி புள்ளே மதுரை டவுனு புள்ளே என் மதிப்ப கொஞ்சம் கரடி புள்ளே. நான் போய் படுகிறாரு. சார் அங்க பாருங்க, ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். சார் எந்திரிங்க சார். நான் தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க. நீங்க எந்திரிங்க சார். அண்ணி, என்னண்ணே உங்களுக்கு பிரச்சனை? நானே என் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கி படுத்துட்டு இருக்கேன், நீங்க வேற எழுப்புட்டீங்கண்ணே. சந்தோஷமா? சார் ஏன் சார் பொண்டாட்டிக்கு பயந்து இந்த அரச மரத்தடியில வந்து படுத்துருக்கீங்க? நம்ம பெரிய பாஸ் வீட்டுக்கு வாங்க, ஏசி எல்லாம் போட்டு விடுவாமா, சும்மா குள்ளு குள்ளுன்னு தூங்கலாம். அப்படியா அண்ணி? என் பொண்டாட்டிக்கிட்ட தப்பிச்சா போது நீ. நான் வரேன். கவலைப்படாதீங்க. 100 நாட்கள் 30 கேமரா, ஒரே வீட்டில் ஓடவும் முடியாது, உட்காரவும் முடியாது. என்னது உட்கார முடியாதா? அப்ப இந்த பாத்ரூம்ல எப்படி போவாங்க? அதுக்கு மட்டும் உட்காந்துங்களா? நீங்க எவ்வளவு வாரி போடுங்கடா. ஓகே, நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒருத்தர் தான் தேவைப்படுது. ஒரு குரல் கேட்குது பெண்ணே, உயிர் விடும் முன்னே உந்தன் காதில் கேட்டிடுமா கேட்டிடுமா. ஒரு அனல் அடிக்குது பெண்ணே, கரை தொடும் முன்னே உந்தன் கைகள் தீண்டிடுமா தீண்டிடுமா. விரைபாஸ், அங்க பாருங்க, ஒருத்தன் தனியா பேசிட்டு இருக்கான். அவனை கூப்பிடுங்க. யா
தம்பி பெரிய பாஸ் வீட்டுக்கு வாங்க. 100 நாட்கள் 30 கேமரா ஒரே வீட்டில், ஓடவும் முடியாது உட்காரவும் முடியாது. ஐ வில் பி வாட்சிங். வாங்க போலாம். போங்க சார், நானே என் வீட்டு அட்ரஸை மறந்துட்டு சுத்திட்டு இருக்கேன். பெரிய பாஸ் வீட்டுக்கு வரணுமா? என்னாலாம் வர முடியாது அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, வந்து தான் ஆகணும். வாங்க. சார். விடுங்க சார், ப்ளீஸ் சார். அதான் நீங்க வரணும். சார் விட்டுருங்க சார், எங்க அம்மா திட்டுவாங்க சார், ப்ளீஸ் சார். நம்மளுக்கு 4 பேர் கிடச்சிட்டாங்க. வாங்க நம்ம ஷோக்குள்ள போலாம். Me, Marilyn Monroe, cloning eye, like Jennifer Lopez was scanning eye. One day, my two girlfriend, I got a body. Me, Marilyn Monroe, cloning eye, Jennifer Lopez was scanning eye. One day, my two girlfriend, I got a body. சிவனி பா சிவனி, சிவனி பா சிவனி. அச்சுமா, சிவனி வேணுமா? உன் கழுத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சிவனி பா சிவனி. ஒரு சின்ன சர்ப்ரைஸ். நம்ம ஷோல 4 பேர்ல 5 பேர். யா சாமி, சிவனி வாங்கிக்கோங்க. காலேந்து சாப்பிடல சாமி. கவலைப்படாத, உனக்கு நான் பிரியாணியா போட சொல்றேன். ஒரே பாஸ் வீட்டுக்கு வரையா, ஆனா 100 நாள் உள்ள இருக்கணும். சாமியோ, சோறு போடுன்னு சொல்லு. நான் ஐஸ் முழுக்க இங்கே இருக்கேன். அப்போ வாங்க நம்ம ஷோக்கு போலாம். சார், நான் வீட்டுக்கு போகணும் சார். முதல்ல உன்னை பிடிச்சி தூக்கி தள்ளுங்கடா, போங்கடா. ஏய். எடுத்து மாட்டுங்கடா. நான் உங்களுக்கு ஷோவோட ரூல்ஸை சொல்லிடுறேன். நீங்கள் 100 நாள் உள்ள இருப்பீங்க. 100 நாள் வெளியே உலகமே தெரியாது. நீங்கள் செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமான கண்டிஷன், நீங்கள் ஆங்கிலத்தில் பேசவே கூடாது, தமிழில் மட்டும்தான் பேசணும். ஏனுங்கய்யா, இந்த பெரிய பசங்க டைட்டில் சங்கத்தமிழானையா? இப்படி அடக்குமான கேள்வி கேட்டால் உங்களை எலிமினேட் பண்ணிடுவோம். ஒழுங்காக ஸ்கிரிப்டில் எழுதி கொடுத்தது மட்டும் பேசணும், புரிஞ்சுதா? நீங்கள் 100 நாள் உள்ளே எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நாங்கள் சொன்னது மட்டும்தான் பேசணும். 30 கேமரா இருக்குது. வி வில் பி வாட்சிங். யா வாங்க போகலாம். வாங்க. என்ன பண்ணும்? யா என்ன நீ என்னோட மோசமா இருக்க? நானும் அது பொண்ணுங்களுக்கு தான் முத்தம் கொடுப்பேன். நீ போய் எனக்கு கொடுக்குறியா? சீ போயா. போயா போயா. சோறு சோறு, சாமி சோறு போடுது. சாமியோ, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ஒரே ஒரு பலாப்பழமும் ஒரே ஒரு கருப்பட்டியும் கொடுங்க ப்ளீஸ் சாமியோ. உங்ககிட்ட தான் நிறைய சோறு இருக்குல்ல, அதுல கொஞ்சம் சோறு தாங்க சாமியோ, ப்ளீஸ் சாமியோ. ஏமா, நீ இந்த ஷோவுல கலந்துக்க வந்தியா இல்ல ஓசில சோறு திங்க வந்தியா? போமா உள்ள. எக்ஸ்கூஸ் மீ, அனைவரும் அந்த சோஃபாவில் வந்து உட்காருங்க. அடிச்சுக்காம உட்காருங்க. ஏன்னா நீங்கள் இப்போ உங்களில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்க. யா அவர் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். முதல்ல ஒவ்வொருத்தங்களா போய் உங்க ஓட்டை யாருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கான ரீசனையும் சொல்லுங்க. ஆமா, பெரிய இடைத்தேர்தல். ஏண்டா, இருக்கிறது 5 பேர் தான்டா, இது என்னங்களா ஓட்டு? சரி கழுத, நீ ஏன் தலைவரா இருந்து போ. ஏன்னா நீ தான் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவ. சரி பாஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை தலைவனாக்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி. நான் ஒரு நல்ல முறையில் இதை வழிநடத்துவேன் என்று நம்புகிறேன். ஆமா, இவரு பெரிய ஐநா சபை லீடரு, எங்க எல்லாரையும் வழிநடத்த போறாரு. யோ, நீ முதல்ல ஒழுங்கா நடைய. முதல் நாள் இரவு 9 மணி. என்ன சாமியோ, ஒரு பெட்டு தான் இருக்கு. நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி கழுத, நானும் உன் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. யூ செட்டப். என்னம்மா செட்டப்? என்ன செட்டப்? உனக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியுமா? உங்களுக்கும் தெரியுமா? இல்லம்மா, அந்த கருமம் எனக்கு தெரியாதுமா. சரி, நான் கீழியா படுத்துக்கிறேன். யோ ஆயா.
முதல் நாள் இரவு 11 மணி. பெரிய பாஸ், நான் யார் கூடயாவது பேசணும் ப்ளீஸ். யாராவது என் கூட பேச சொல்லுங்களேன். பெரிய பாஸ் வீட்டில் 2ஆம் நாள் காலை 9 மணி. என்னையா சோழி மட்டும் தூங்கிட்டு இருக்கா? ஜோலி எந்திரி, நீ தூங்குறனாலதான் கழுதைய கத்துது. ஓ கழுதையா? நான் கூட நீங்க கொரட்டை வீணும்னு நினைச்சேன். ஓகே, எல்லாரும் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. போயா தந்தையா. யோ யாரையாவது உள்ள போயிருக்கு, சீக்கிரம் வாங்கயா, என்னால முடியல. வாச்சாமியா, சீக்கிரம் வாச்சாமியா, வயிற்றுக்குள்ள சத்தம் கேக்குது சாமியா. எவ்வளவு நேரையா வெளியில போறதுக்கு சுரங்கமா வெட்டுற? சாரி, நைட்டெல்லாம் தூங்கல, அதான் போய் தூங்கிட்டேன். ஏண்டா அது என்ன 5 ஷோட்டர் ரூமாடா? அங்க போய் தூங்க போலாங்க. தலைவர் நான் சொல்றேன், நான் தான் முதல்ல போவேன். ஏன்னா திங்கும் போதும் தூங்கும் போதும் லீடரு, இதுக்கெல்லாம் கிடையாதுடா. அனைவரும் லிவிங் ரூம்ல இருக்க சோஃபாவுக்கு வரவும். அட பாவிகளா, இப்பதாங்க நானே உள்ள போனேன், அதுக்குள்ள கூப்பிட்டீங்களாடா? ச்சே, அக்கா கூட போக முடியல. ஜோலை கன்ஃபஷன் ரூமுக்கு வாங்க. ஜோலை, உங்களுக்கு முன்னாடி இருக்க ஃபைல் எடுத்து படிங்க. நான் சாப்பிட்டதை யாருக்கும் சொல்லாதே. அதை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வாங்க, போங்க. ஓகே பெரிய பாஸ். ஏமா ஜூலி, அதுல என்ன எழுதிருக்கு? நான் சாப்பிட்டதை யாருக்கும் சொல்லாதே. ஓ, நீ சாப்பிட்டியா? பெரிய பாஸ் நீ என்னனே இது கொடுமை, எங்களுக்குலாம் கொடுக்காம அவ மட்டும் சாப்பிட்டு இருக்கா. சரி ஜூலி, நீ என்ன சாப்பிட்ட? நான் எங்க சாப்பிட்டேன்? சாப்பிட்டதை யாருக்கும் சொல்லாதேன்னு எழுதிருக்கு. அதான் சாமியோ, நீ என்ன சாப்பிட்ட சாமியோ? ஐயோ, நான் சாப்பிடல, சாப்பிட்டதை யாருக்கும் சொல்லாதேன்னு எழுதிருக்கு. ஏண்டி நீ சாப்பிட்டவும் இல்லாம சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டியா? பஞ்சாப் பருப்பு, நீங்கள் செய்வது தவறு, யாரையும் அடிக்கக்கூடாது, புரிந்ததா? சாரி பெரிய பாஸ் அண்ணி. சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க போங்க. பெரிய பாஸ் அண்ணே, எல்லாரும் என்னையே டார்கெட் பண்றாங்க. நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு பொறாமைப்படுறாங்க. நான் ஜெயிச்சிடுவேன்னு பயப்படுறாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஜோலி, எல்லாரும் உன்னை டார்கெட் பண்றாங்கன்னு உனக்கு தெரியுதுல, அப்புறம் ஏன் சும்மா இருக்க? திருப்பி அடி. அப்பா, என்னையமா அடிச்ச? நீங்க தானே அடிக்க சொன்னீங்க. வாமா, உனக்கு போய் அட்வைஸ் பண்ண மாதிரி கண்ணம் பழுத்துருச்சு. 2ஆம் நாள் மாலை 5 மணி. தலைவன் சாமி, இங்க பாருங்க, யாரோ பாத்ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணாம இருக்காங்க. வாங்க சாமி, நான் சொல்லி தரேன். ப்ரஷ் பல் தேய்க்கிற ப்ரஷ் எடுத்து போய் கழுவு. நம்பர் 1 போயிட்டா இப்படி தேய்க்கணும், நம்பர் 2 போயிட்டா இப்படி தேய்க்கணும். அடி பாவி மவளே, நாளைக்கு நான் இதை வச்சு தாண்டி பல்லு தேய்க்கணும். அடி பாப்பனா, அதுக்கு நான் ஹேண்ட் பிரஷ் தரேன். என்னது வாம் பிரஷா? வேணாம் வேணாம், நான் இதுலயே வளர்க்கிறேன். பெரிய பாஸ், நான் வீட்டுக்கு போன பெரிய பாஸ். நீ ஏன் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற? ஏன்? எனக்காக இரு,
இங்கே உள்ளே வரும்போது எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டாங்க, ஆனால் என்ன கட்டி பிடிக்க ஆளே இல்லை. ஆமா, இவங்க போருக்கு போறாங்க, எல்லாரும் கட்டி பிடிச்சி வழி அனுப்ப போய் வேலையை பார்ப்பியா? அநேகன் கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கொஞ்சம் வாங்க, ஃபாஸ்ட்டாக வாங்க. ஓகே பெரிய பாஸ், எல்லாரும் வாங்க. இன்னைக்கு எல்லாரும் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும். முதல்ல பருப்பு நீங்க பாடுங்க. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, ஒன்ன விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் ஒன்ன, கண்ணாம்பூச்சிய பாணி வெல்ல தாயே உயிர் பிரிந்தா. யோ, என்ன பாட சொன்னா என்ன பாடுறீங்க? அண்ணே, தாய்னா அம்மா தானே, அதான் இந்த பாட்டு பாடுறேன். நீங்க தப்பா பாடிட்டீங்க, போய் முட்டி போடுங்க. போயா என் பீன்ஸே, நான் சட்டியா போட மாட்டேன், இவருக்கு முட்டி போடணுமாம்ல. தலைவர் சொன்னா கேட்கணும். ஜோலி நீங்க வந்து பாடுங்க. நீராறும் கடலை விட்ட சின்ன பையன் பீச்சுக்கு போய் பிச்சை எடுக்கிறானே. ஒரு தமிழ் தாய் வாழ்த்த ஒழுங்கா பாட தெரியல, நீலாம் ஒரு தமிழ் பொண்ணா? வாத்தியாரையா, நீங்க தமிழ் வாத்தியம் தானையா, நீங்க பாடுங்க. அம்மா, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? நான் இப்பவே உங்களை பார்க்கணும்மா. அங்கம்மா இருக்கீங்க, சீக்கிரமா வாங்கம்மா. ஏண்டா, இது தமிழ் தாய் வாழ்த்தாடா, நீ எல்லாம் எங்களுக்கு சொல்லி தர வந்துட்ட. டீம் அனைவரும் சோஃபாவில் போய் உட்காரவும். உங்களுக்கெல்லாம் அவார்டு தர போகிறோம், போங்க. 3ஆம் நாள் காலை 11 மணி. அநேகன் நீங்கள் தான் அவார்டு கொடுக்க போறீங்க, போங்க. பெரிய பாஸ், எனக்கு தெரியும். யா, நம்ம பெரிய பாஸ் குடும்பத்துல முதல் அவார்ட் நான் பமிதாவுக்கு கொடுக்கிறேன். எங்க எங்க எங்க? அங்கமா அங்க. யா, நீங்க நல்லா நல்லா இருக்கும் கலப்பு. ஹை பெஸ்ட் ஆயமா அவார்ட் அப்படின்னா நான் நல்லா ஆய வேலை பண்ணியிருக்கேன்னு எனக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ லவ் யூ மச்சான். நன்றி நன்றி பவிதா. ஐயோ, பாத்ரூம் கழுவனுக்கெல்லாம் அவார்டு கொடுக்குறாங்க. அதையும் பல்ல இழிச்சிட்டு வாங்கிட்டு வருது பாரு. நெக்ஸ்ட் தி தீனி பண்ணாரம் அவார்ட் கோஸ் டு உங்களுக்கு யாருன்னு தெரியும்? ஜாலி. என்னங்க வாழைப்போ நல்லா சாப்பிடுங்க. Thank you. கண்ணம்மா நிறுத்துமா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு அவார்டா கொடுத்துருக்குது. இந்த அவார்டு வாங்கினல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இது எனக்கான அவார்டு இல்லை, இது உங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன். ஆமா, ஆஸ்கர் அவார்டு திரும்பி கொடுத்துட்டு போறா, அதுக்கு இவங்க எல்லாரும் கை தட்டுறாங்க. போங்கடா நீங்களும் உங்க அவார்டும். அடுத்த டாஸ்க், அனைவரும் டான்ஸ் ஆட வேண்டும். யா, பருப்பு அஞ்சலி, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆடுங்க. மாமா, സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരം നീയും സുന്ദരി ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. കയ്യിൽ കയ്യും വച്ച് കണ്ണിൽ കണ്ണും വച്ച് നെഞ്ചിൻ മന്ത്രം കൊണ്ട് ചേരുന്ന നേരം സുന്ദരി. ஏய், நேத்தெல்லாம் என் கூட பேசிட்டு இப்போ போய் அந்த ஆளுக்கு ஆடினா என்னடி அர்த்தம்? இந்த மூஞ்சியை பார்க்க சகிக்கலான்னு அர்த்தம். பஞ்சா பரப்பை கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வாங்க. அண்ணே, எது வந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, நிறைய சோழி இருக்கு எனக்கு. பஞ்சா பரப்பு, நீங்கள் எலிமினேஷன் பண்ண நாமினேட் பண்ணுற முதல் ஆள் யார்?
அண்ணே இந்த நாமினேஷன் என்னண்ணே? அது வந்து எங்களை எல்லாரும் தமிழ்ல பேச சொல்லிட்டு அப்புறம் நீங்க என்ன வெண்ணைக்குன்னு இங்கிலீஷ் பேசுறீங்க? சரி கோவப்படாதீங்க, நீங்க போங்க. அடுத்து மமிதா கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வாங்க. யா கடவுளே. மமிதா, நீங்க எலிமினேஷன் பண்ண நாமினேட் பண்ற முதல் யார்? ஜோலி சார். அவ ஓவரா வாய் பேசுறா சார். இங்க வந்தும் போராட்டத்துல கதற மாதிரியே கதறா. எனக்கு வர கோவத்துக்கு அவ வாய் உடைக்கணும் போல தோணுச்சு சார். வெரி குட், சொல்லாதீங்க, செஞ்சிருங்க. நீங்க போலாம். தேங்க்யூ பெரியப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம பெரிய பாஸ் வீட்டை விட்டு வெளியே போவது யாருன்னா, யா ஐ எம் டெல்லிங். அது யாருன்னா, தட் இஸ் பெரிய பாஸ் என்னாச்சு? ஐயோ, கரண்ட் பில்லு கட்ட மாட்டேன், அதான் ஈபி காரன் ஃபியூஸ் பிடிக்கிட்டு போயிட்டான். நீங்களாம் அமைதியா இருங்க, பயப்பட வேணாம். பெரியண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்குனே. ஐயோ, செட்டுக்கு வாடகை கொடுக்கலான்னு ஓனரு அடியாக்களோட வரேன், எல்லாரும் ஓடிடுங்க. எங்க சாமி ஓடுறது? அதான் எல்லா கதவும் பூட்டி இருக்கே சாமி. ஏயா உங்களை நம்பி வந்ததுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்யா. அமைதியா இருங்க. தலைவன் நான் சொல்றதை கேளுங்க. என்னது தலைவனா? யோ செட்டை விட்டே ஓட சொல்றாங்க. இந்தியாத்துல நீ தலைவனா? அடிங்கடா அவனை. 100 நாள் நடக்க வேண்டிய ஷோ 3 நாள்ல முடிஞ்சிருச்சு. கவலைப்படாதீங்க, அடுத்த சீசன்ல இதே கண்டஸ்டன்ஸோட இன்னும் அடிதடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் நைட் ஃப்ரம் பெரிய பாஸ். அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் ஏத்தி விடுமா? என்னது அடுத்த சீசனா? ஐயா நீங்க தமிழ்நாட்டை விட்டு போறேன்னு சும்மா காட்டிதான் சொன்னீங்க. ஆனா நாங்க நெசமாலுமே போயிரோம். பவாஸ், கார்முகில் வாணன், விஸ்வா, ஆண்ட்ரியா, ஆஷ்மி அண்ட் லிங்கேஷ் உங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பக்காவா பண்ணிட்டீங்க. இருந்தாலும் 3 ஜட்ஜஸ்ல வந்து யாரு கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு டாஸ்க். ஓகேயா? டாஸ்க் உங்களுக்கு கிடையாது. யாரு சொல்ல போறீங்க ஜட்ஜஸ்? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஓடிடலாம் ஆந்திராக்கு சொல்லிட்டு ஓடிடுவேன். எங்க 2 பேர் தமிழ்நாட்டில் இருக்கணும். ஓகே, சோ ரோஜா மேம் ஆரம்பிக்கட்டும். நீங்களே ஆரம்பிங்க கமெண்ட்ஸ். ஓகே, இது வந்து நான் தப்பாக நினைக்கல. ஏன்னா நம்ம ஷோஸ் நிறைய பேர் கலாய்ப்பாங்க, அவங்க ஷோஸ் இது ஃபன்னால நான் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கார்முகில் வண்ணன், உன்னை பற்றி தான் சொல்லணும். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருந்துச்சு, பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த டிவிக்குள்ளேருந்து அப்பப்போ வந்து ஐடியா கொடுக்குறது நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக நீங்கள் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க இந்த ஒரு ஷோவில். நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ரியா. என்ன சாமியோ, நல்ல கிஃப்ட் வந்ததா? ப்ரஷ் வச்சு பாத்ரூம் போனால் எப்படி கழுவணும், அது பண்ணால் எப்படி கழுவணும்னு பாவம் ஒரு கஷ்டமான ஒரு கேரக்டர். அதை நல்லா பண்ணியிருக்கீங்க, உனக்கு கொடுத்த கேரக்டருக்கு நியாயம் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் பவாஸ், அந்த தலை எல்லாம் வச்சுட்டு, ஸோ மேனரிசம் அது பார்த்த உடனே எல்லாருக்கும் டக்குன்னு ஐடியா வந்துடும். ஸோ உன்னோட ரைட்டர் கேரக்டர் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்க, நடுவில் எனர்ஜெட்டிக்காக டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ உனக்கு கொடுத்தவருக்கு எப்போவுமே பவாஸ் சூப்பர். அண்ட் அஷ்மி, ஒரே நல்ல ஃபேமஸ் ஆகிடணும்னு நினச்சிட்டிங்களா? அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க. அண்ட் மை ஃபேவரட் விஸ்வா, ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப செட்டிலாக, எங்கே ஜாஸ்தியாக பண்ணணும் எங்கே கம்மியாக பண்ணணும், அது உங்களோட பாடி லாங்குவேஜ், இங்கே வந்து கட்டில் தொடக்கிறதுலேருந்து டான்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே, அந்த பாத்ரூம் கிட்ட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க விஸ்வா. ஓவரால் சூப்பர். இதான் செம்ம டைகர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, அப்பா இப்போ நீங்க சொல்லுங்கப்பா. இல்லைம்மா, இதில் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடிஞ்சது நிறைய கேரக்டர்ஸை. அவர் கவிஞரா, அம்மா, எங்கள் அம்மா, அவருடைய பிராண்டு, அவர் கருப்பா அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜோலியாம்மா
ஜோலி. ஜோலியா? உனக்கும் வந்து நீயும் வந்து பரிதாபமாக கேட்குறது அதெல்லாம் எல்லாரும் கரெக்டாக அவங்கவுங்க இவங்க தான் எனக்கு ஊசி பாசிக்காரங்க தான் என்னன்னு எனக்கு புரியல ஏன்னு. பவிதா அப்புறம் ஒருத்தர் நடந்துக்கிட்டே இருந்தார் அவர். அது உங்களுக்கு கேரக்டரே அப்படி தானுங்களா? ஆமா. எப்பவுமே வாக்கியங்களை கிடந்து அப்படி ஆயிட்டாரு உங்களோட சேர்ந்து. இதில் கரெக்டான ஆளாக வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சது. இந்த ஷோவில் எங்கேயும் எந்திரிச்சு போக முடியாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது, ஓடவும் முடியாது, உட்காரவும் முடியாது. ஐ வில் பி வாட்சிங். சூப்பரா பண்றான். அவர் சூப்பரா கரெக்டாக பண்ணிருக்கீங்க. அவரை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு நல்லா மைண்டில் ஏற்றிக்கிட்டு நல்லா பண்ணியிருக்காப்புல. ஆனால் என்னென்ன எங்களுக்கு தான் அவ்வளோதான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஓகே. பாரு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிரமாதமாக இப்போ அர்ச்சனா வந்து சொல்ல போகிறாங்க பாரு. புட்டு வைக்க போகிறாங்க. அண்ட் டெஃபினெட்லி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். நம்ம குழந்தைங்க எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டை ரொம்ப அழகாக இதுதான் எங்களுடைய டெலிவரி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, தைரியமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அச்சா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. எப்படி பார்க்குறோமோ அப்படியே மேடை கொண்டு வந்து அடடா அசத்திட்டீங்கடா செல்லங்களா, ஜாக்கிரதை. எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். நான் என்னைக்கே ஊரை விட்டு ஓட போகிறேன். ஆல்ரைட், ஜட்ஜஸ் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த வாரத்துல இருந்து ஆடியன்ஸ் உங்க கையில பெரிய பொறுப்பு காத்துட்டு இருக்கு. இந்த வாரத்துல இருந்து இந்த குட்டீஸ்க்கு நீங்க லைவா வோட் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ இந்த குழந்தைங்கள்ல உங்களுக்கு எந்த குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கோ ஆன் ஸ்பாட் இப்பவே வோட் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ குழந்தைங்களா நீங்களே உங்க ஓட்டை ஆடியன்ஸ் கிட்ட அழகா கேளுங்க. சோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மிஸ்டு கால் பண்ணி எனக்கு எப்படியாச்சும் ஓட்டு போடுங்க. தேங்க்யூ. என்னுடைய ஆக்டிங் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே வரும் நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்து ஓட் பண்ணுங்கள். நன்றி. நான் நடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு மிஸ் கால் கொடுத்து ஓட்டு அனுப்புங்க. என்னோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே வர நம்பருக்கு மிஸ்டு கால் பண்ணி ஓட் பண்ணுங்க. அண்ணே அக்கா, என்னோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மிஸ் கால் கொடுத்து ஓட் பண்ணுங்க. இப்ப அடுத்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல கல்யாணம் ஆக போற எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எந்த நிகழ்ச்சிக்கு பெர்ஃபார்ம் பண்ண வராங்க நஃபீல், புவனிகா அண்ட் ஹர்ஷினி. अरे दीवानो मुझे पहचानो, कहाँ से आया मैं हूँ कौन। अरे दीवानो मुझे पहचानो, कहाँ से आया मैं हूँ कौन। मैं हूँ कौन, मैं हूँ कौन, मैं हूँ मैं हूँ मैं हूँ कौन। डॉन 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 डॉन। நீங்க பாத்துக்கிட்டு ஏறாரப்பட்டு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில தினமும் பிரசாதம் செய்வது எப்படி, பழையசம் செய்வது எப்படின்னு செஞ்சு காட்ட போறாங்க நம்ம கேஸ். அம்மா, நீங்க இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? காலையில எழுந்திரிச்சோன்னா குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போக போறேன். அங்க ஸ்வீட்டான சக்கரை பொங்கல் போடுவாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு மத்தியானம் நல்லா தூங்க போறேன். அதுக்கப்புறமா சாயங்காலம் பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போக போறேன். சூடான சுண்டல் தருவாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நைட் நல்லா தூங்க போறேன். ஏ லூசு மரம், நீ வீட்டுல என்ன செஞ்சேன்னு கேட்கல, இங்க என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். ஓ அதுவா, நான் எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் செய்ய போறேன் சார். ஓ சூப்பர் மேடம். இப்போ நான் செய்ய போற டிஷ் என்னன்னா, இந்த காலத்துல நிறைய பேர் ஸ்வீட் சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். ஏன் உங்க ஆள புண்ணா? இல்ல, எல்லாத்துக்கும் சின்ன வயசுலயே வந்துருது சக்கரை, அதனால எனக்கு அக்கறை. சோ எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடணும், ஆனா சுகர் மட்டும் நார்மலா இருக்கணும். சார் சுகர் நார்மலா இருக்கணும் சார்.
நான் பேசுறது கூட புரிஞ்சிடும் போல, ஆனா நீ பேசுறது ஒண்ணுமே புரியல. அது என்னன்னா சுகர் வராம தடுக்க சில வழிமுறைகள். ஐ மீன் இன்னும் உணவு சொல்ல போறேன் சார். மேடம் இது டாக்டர் சொல்லுது மேடம், சமையல் அதனால சார் அதனால கொஞ்சம் சாரி சார். இன்னைக்கு நான் செய்ய போற டிஷ் என்னன்னா பாவக்காய் பாயாசம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இதை மட்டும் சாப்பிட்டு பாருங்க, உங்க உயிர் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அது சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்ல வந்த சார். பாயாசத்துக்கு என்ன தேவை? அது என்னன்னா சார், அது பாவக்காய் இருக்குல்ல சார், அப்போ அந்த பாவக்காயை கட் பண்றோம்ல சார். என்னது ரோல் போகுதா? அதுக்குள்ள எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணீங்க? என்ன தானே இன்னைக்கு சமைக்க கூப்பிட்டீங்க? இல்ல நான் தான் இன்னைக்கு சமைக்க போறேன். அது எப்படி? நான் இருக்கும்போது கடல்ல விழுந்த ஆமை மாதிரி இருக்க ஒன்ன கூப்பிடுவாங்க. ஆட்டோல வர ஹாரன் மாதிரி மூஞ்சிய வச்சுட்டு நீ எல்லாம் என்ன சொல்ற? நான் தான் இங்க சமைக்க போறேன். நான் நடி சமைப்பேன். சரி, யார் வரணும்? டைரக்டர் தான் சமைக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாரு. அதான் வந்தேன். பாவி மகளே, அவர் வீட்டுக்கு ஆள் வேணும்னு கேட்டாரு. கிளம்பு, காத்து வரட்டும். நான் ஏன் போகணும்? நான் ஒரு தடவை சமைக்க ஆரம்பிச்சிட்டா என் பேச்ச நானே கேட்கணும். நீ போடி. அடிங்க, நான் போனோம். நீ போடி, நான் தான் சமைப்பேன். இல்ல நான் தான் சமைப்பேன். நான் தாண்டி சமைப்பேன். நான் தான் சமைப்பேன். நான் தாண்டி சமைப்பேன். புருஷனுக்கு சமைக்க சொன்னா சமைக்காதீங்க. டீ சொன்னா மட்டும் இப்படி கோட்டி விழுந்துருங்க. சார் நீங்க டைரக்டர்ட்டே கேளுங்க சார். ஹலோ டாக்டர் சார், இவங்க 2 பேரும் நான் தான் சமைப்பேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன? ஓகே சார், ஓகே சார். யாரு? என்ன டைரக்டர் சார் என்னதானே சமைக்க சொன்னாரு? இல்ல, அவர் என்னதான் சமைக்க சொல்லியிருப்பாரு. இவங்கள தான் சமைக்க சொன்னாரு, அதுக்கப்புறம் நீங்க சமைங்க. ஓகே சார், வாங்க சார் சமைக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சமைக்க போற சமையல் இது வரைக்கும் யாருமே செய்யாதது. என்ன சோத்துல எலி மருந்து கலக்க போறியா? கம்மனரி, நான் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் செய்ய போறேன். இவன் என்ன செய்யறது புதுசா? நான் செய்ய போறத கேட்டீங்கன்னா எல்லாம் ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. என்ன வித்தையா காட்டுறாங்க? நான் சமைக்கிறத நீ பாரு. சார் தள்ளி வாங்க சார். நான் இன்னைக்கு சமைக்க போற சமையல் உங்க ஹெல்த்துக்கு மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க சொல்லாம கொள்ளாம ஓடி போறதுக்கு இந்த டிஷ் உங்களுக்கு கை கொடுக்கும். நீ சாதாரணமா சமைச்சாலே உங்க வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களாம் சொல்லாம கொள்ளாம போயிடுவாங்க. இதுல ஸ்பெஷல் வேறையா? அது உங்க வீட்ல நீ சமைச்ச சமையலுக்கா இருக்கும். இதை நான் சமையல் செஞ்சா எங்க ஏரியாவே மூக்கு மேல விரல வைக்கும். ஏன் அவ்வளவு நாத்தம் எடுக்குமா? நீ எப்படி செய்றன்னு நானும் பாக்குறேன். உனக்கு முன்னாடி என்னதான் அந்த ஷோக்கு சமைக்க கூப்பிட்டாங்க. எனக்கு முன்னாடி பண்ண உன் மூஞ்சில முட்டை அடிச்சிடறேன். ஏய், நான் உனக்கு மொட்டை அடிச்சிருவேன்டி. நானா அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமா தெரியும். இல்லனா மட்டும் என்ன அச்சுமா மாதிரி அழகாவா இருக்கா? சரி, நீ இவ்ளோ பில்டப் பண்றல, அப்படி என்னதான் நீ சமைக்க போற? நாளைக்கு சமைக்க போற டிஷ் இதுவரை யாருமே யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி என்ன டிஷ்ஷன் மேடம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம்ல. நான் இன்னைக்கு சமைக்க போற டிஷ் பாவக்காய் பாயாசம். பாவக்காய் பாயாசமா? என்னடி நான் செய்ய ஆரம்பிக்கும் போது ஒட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கியா? யாடி ஒட்டு கேட்டா? எனக்கு போன வாரமே இந்த சமையல் தான் செய்யணும்னு டைரக்டர் டீம் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. அச்சச்சோ மேடம், இதெல்லாம் வெல்ல சொல்லக்கூடாது. என்ன சார், எனக்கு மட்டும் தான் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னு பார்த்தா இப்போ அவளுக்கும் கொடுத்துருக்கீங்க. சார் அதெல்லாம் கண்டுக்காதீங்க சார், வாங்க சார்.
என்ன வலி சார்? என்ன வலி சார்? மா நீங்க 2 பேரும் சேர்ந்து சமைக்கணும். அது எப்படி சார்? ஓ, நான் பாதி சமைக்கணும், அவ பாதி சமைக்கணுமா? ஆமா. முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சார். கீதா மேடம் நீங்க முன்னாடி நில்லுங்க. ஓகே சார். கீதா மேடம் நீங்க பின்னாடி நில்லுங்க. ஓகே சார். கீதா மேடம் உங்க கையை பின்னாடி கட்டுங்க. ஓகே சார். கீதா மேடம் உங்க கையை முன்னாடி நீட்டுங்க. ஓகே சார். சார், நான் சொல்ல சொல்ல அவ செய்யணுமா சார்? ஆமா. ஓகே சார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7:30 பெட்டி நிகழ்ச்சியில் இன்று சமைக்க போவது பாவக்காய் பாயாசம். வாவ், எனக்கு பாவக்காய் பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். இதை விட்டா எனக்கு வேற டயலாகே தெரியாது பாரு, பேசாம இருந்துரும். பாவக்காய் பாயாசம் செய்ய என்னென்ன தேவைன்னா, முதலில் கட் செய்ய பாவக்காயை இல்ல மஞ்சத்தூளை எடுத்துக்கொள்ளவும். அதன் பிறகு அந்த மஞ்சத்தூளை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மஞ்சள் சார், மஞ்சளை முகத்தில் தேய்ப்பது தோல் நோயை நீக்கும். சார், இந்த காலத்து பொண்ணுங்க மஞ்சள் போடுறதையே மறந்துட்டாங்க சார், அதனால தான் சார். அடுத்தது நமக்கு என்ன தேவைன்னா, அந்த டொமேட்டோ சாஸை எடுத்து உங்க கையில வச்சுக்கோங்க. அந்த டொமேட்டோ சாஸை வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா, சாரி சார், நம்ம சின்சியரா சமைச்சிட்டு இருக்கிறப்போ யாராவது டிஸ்டர்ப் பண்ணா அவங்க மேல இப்படிதான் அந்த சாஸை ஊத்திடணும். அடுத்தது நமக்கு என்ன தேவைன்னா, அது வந்து அந்த எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயை வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த எண்ணெயை வந்து கடாயில ஊத்த ஊத்த இப்படி எண்ணெயெல்லாம் குடிக்காதீங்கன்னு சொல்ல வந்து இப்படி பண்றீங்களேம்மா. அடுத்தது நம்ம சமையலுக்கு போகலாம். அந்த பாவக்காய் இருக்குல்ல, பாவக்காய், அந்த பாவக்காய் எடுத்து நீங்க என்ன கோதுமை பாவக்காய் வேண்டாம் பரவாயில்ல, கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு எடுத்து கடாயில போடுங்க. வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அடுத்தது என்னன்னா, அந்த நம்ம கையை சாஃப்டாக்க நம்ம டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, டொமேட்டோ சாஸ் அதை எடுத்து உங்க கையில தேய்ச்சி, கையில கரை ஆயிடுச்சுன்னா அப்படியே உங்க ட்ரெஸ்ல தேய்ச்சுக்கோங்க. தேய்ச்சுக்காதீங்க, அப்புறம் கரை போகாது. கரை நல்லது மேடம். சரி, அடுத்தது என்னன்னா, அந்த கடாயில போட்டோம்ல கோதுமை மாவு இருக்குல்ல, அந்த கோதுமை மாவு வச்சு அந்த முட்டை அந்த முட்டையை வச்சு என்ன பண்றீங்கன்னா, அந்த முட்டை நல்ல வேலை பாவக்காயை எடுத்தா. அந்த பாவக்காய் இருக்குல்ல, பாவக்காயை முட்டையில அடிச்சு அந்த முட்டை உடையலன்னா பாவக்காய் பாசத்துக்கு எதுக்கு மேடம் முட்டை? என்ன சார் இப்ப கேக்குறீங்க? அவெல்லாம் உடைச்சு முடிச்சுட்டா சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? என் சீலை நாறிடுச்சு சார். அந்த நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான டெஸ்டிங். ரொம்ப புதுசாக இருக்குல்ல? அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, இது இருக்குல்ல பச்சை மிளகாய் இருக்குல்ல, பச்சை மிளகாய் எடுத்து பச்சை மிளகாய் முழுசாக போடணும். புதினாவை எடுத்து முழுசாக போடணும். கொத்தமல்லி எடுத்து முழுசாக போடணும். அதுக்கப்புறமா சீரகம் அதை எடுத்து முழுசாக போடணும். அதன் பிறகு சீரகத்தை இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு பாவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காயை முழுசாக ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் பாட்டிலோட போடவும்.
கொடமிளகாயை போடவும் அது சிறிது சூடாகும் நேரத்தில் அப்படியே குண்டானுடன் கோர்த்து கலரவும் அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படியே பார்த்து எடுக்கணும் அந்த பச்சை மிளகாயை பச்சையா சாப்பிடக்கூடாது. எரியுது எரியுது பச்சை மிளகாய் பச்சையா சாப்பிடாதீங்க வாய் ரொம்ப எரியும் அம்மா வாய் எரியுது வாய் எரியுது அதுக்கப்புறமா தண்ணி 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 அதுக்கு மேல ஊத்துறீங்க அந்த தண்ணி நல்லா இல்லைன்னா அதை வச்சவன் மேலேயே ஊத்திரணும் அவ்வளோதான் இப்போ ஸ்மெல் நல்லா வருது சார் பாவக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு சார் டேஸ்ட் பண்றீங்களா சார் இந்தாங்க சார் சாப்பிட்டு பாருங்க சார் என்ன சார் இப்பவே வாந்தி எடுக்கிறீங்க சார் வாந்தி எடுத்துட்டாரு அவ்வளோதான் சூடான சுவையான பாவக்காய் பாயாசம் தயார் நன்றி வணக்கம் டாடா பாய் பாய் அவ்வளோதான் நாட்டு சமைச்சிருக்கீங்க சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார் இவதான் சார் எல்லாத்தையுமே பண்ணா ஏண்டி பாயாசம் செய்ய சொன்னா பாய்சன் செஞ்சு வச்சிருக்கியா ஏன் இப்படி பண்ண நீ தானே சொன்ன நீ 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 பண்ண நீ தானே சொன்ன தங்காடி உன்னெல்லாம் சமைச்சு வைக்கும் பாரு என்ன சொல்லணும் என்னடா இவ்வளவு கோவமா அவங்க மேல கேவலமா சமைச்சிட்டாங்களாடா என் மேல கோவம் இல்லைல்ல என் பணியார குட்டி சட்டி இன்னைக்கு செம்மையா பேசிட்டேடா இவ்வளவு டைலாக்ஸ் இம்போர்ட்டட் டைலாக்ஸ் பேசியிருக்கான் எனக்கு ஒரு கை தட்டி கொடுங்கப்பா சூப்பர் டாக்டர் சார் சொல்லுங்க சார் கமான் சொல்லுங்க சார் கமாண்ட் சொல்றதுங்களா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அதாவது எவ்வளோ உற்சாகமாக ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ பிரமாதமாக ஆரம்பிச்சிங்க நீங்கள் அப்புறம் அந்த 2 பேர் வந்தோன்னையுமே என்னாச்சுன்னு தெரியல உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டீங்க மேலையெல்லாம் ஊற்றி விட்டாங்க இல்லையா புவனிக்கா டைலாக்கு வந்து கடன்னு நான் ஸ்டாப்பாக அவர் சொன்னாலும் சொல்லனாலும் நீ மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பேசிகிட்டே வந்துட்டு இருந்த அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கை ஆக்ஷன் வந்து பின்னாலேருந்து அரிசி நீ வந்து பிரமாதமாக கை ஆக்ஷன் நல்லா பண்ணாப்புல. தேங்க்யூ சார். ரோஜா மேம், நான் நஃபினே பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக படி இறங்கி ஃபாஸ்ட்டாக வந்துட்டீங்க, நல்லா டைலாக் பேசுனீங்க. ஆனால் 2 அக்கா வந்த உடனே என்னமோ ஆயிடுச்சு, உனக்கு ஷாக் அடிச்சிச்சு. ஜி தமிழ் சேனல் வச்சதுலேருந்து இந்த ஷோ இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா லேடிஸ் தமிழ்நாட்டில் இந்த ஷோ பார்த்து நிறைய நல்ல நல்ல சமையல் கற்றுக்குறாங்க. மொத்தத்தில் நீங்கள் ஒரு பாவக்காய் சூப்புன்னு சொல்லி எல்லாரையும் குழம்பி விட்டுட்டீங்க. ஆனால் புவனிகா, ஹர்ஷினி, கீதா அண்ட் சீதா 2 பேரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ மாடர்னாக ஹர்ஷினி அண்ட் புவனிகா ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு என்ட்ரியே டான்ஸோட வந்தீங்க. அண்ட் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த சார் சொன்ன மாதிரி சமையல் செய்யும்போது ஹர்ஷினி என்ன ஹேண்ட் மூமெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தீங்க புவனிகா. ஸோ அது வந்து பண்ணவே முடியாது, அவங்க பின்னாலேருந்து எப்போ எது எடுப்பாங்கன்னு தெரியாது. அந்த தடுமாறம் இல்லாமல் நீ வந்து அதை கவர் பண்ணி கரெக்டாக அந்த எக்ஸ்பிரஷனோட முடிக்கிறது. நஃபீன் மேலே அந்த சாஸ் ஊற்றுறது, தண்ணி ஊற்றுறது நான் சூப்பராக என்ஜாய் பண்ணேன். ஸோ ஹர்ஷினி
மோனிகாக்கு ஹர்ஷினிக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக இதான் நிப்பான் பெயிண்ட் ஃபேசினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே அர்ச்சனா உங்களோட கமெண்ட்ஸ். நஃபீல் எப்படி பண்ணீங்க பெர்ஃபார்மன்ஸ்? நல்லா பண்ணேன். நிஜமாவே நல்லா ஸ்கிட்ட பண்ணீங்க. வெரி வெல் டன் நஃபீல். நஃபீல் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்குக்கு அப்புறம் நீங்க வந்து பேசுவீங்களான்னு ஒரு ஏக்கத்துல நாங்க உட்காந்துருந்தோம். இன்னைக்கு அந்த ஏக்கத்தை நிறைவேற்றிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு டயலாக் ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 டயலாக்ஸ் பேசியிருக்கீங்க நீங்க. அதுக்கே சூப்பரா சூப்பர். 40 டயலாக்ஸ் ஆமா. பட் தட்ஸ் ஃபினாமினல். அந்த 40ல 25 கிட்ட வந்துச்சு. பேலன்ஸ் 15 வந்தவ ஏப்ப விட்டா சமையல் சொன்னு. பட் ஐ திங்க் ரெண்டு ஜட்ஜும் சொன்ன மாதிரியும் சீதா கீதா அப்படின்ற கேரக்டர்ஸ் யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக், அன்பிலீவபிள். உடலும் உயிரும் அப்படின்ற மாதிரி ஃப்ரண்ட்ல உடல் பின்னாடி உயிர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல அவ முகத்தெல்லாம் போடும்போது கூட புவனிகா பேசிக்கிட்டே இருந்தா. ஒரு ரியாக்ஷனுக்கு எக்ஸ்பிரஷனுக்கு அந்த மஞ்சள் பூசும் போது அந்த தண்ணி ஊத்தும் போது பச்சை மிளகா கடிக்கும் போது ஐ திங்க் தட் வாஸ் புவனிகாஸ் எஃபர்ட். அது டெஃபினட் ஹைலைட் எஃபர்ட். அது சூப்பரா பண்ணீங்க. அண்ட் அவ்வளவு பெர்ஃபெக்டாக உங்களுக்கு சிங் பண்ணது கண்டிப்பாக ஹர்ஷினி தான். வெரி வெரி வெல் டன். சைமீஸ் ட்வின்ஸ்னா இப்படி தான் இருக்கணும். வெரி வெரி வெல் டன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் உண்மையிலே வெயிட் பண்றேன். நிஜமாவே நம்மளுடைய அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சி ஒரு வாரம் இவன் ஹோஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த குட்டி வந்து எவ்வளவு லூட்டி பண்ணுதுன்னு நம்மளுக்குலாம் தெரியும். அதாவது ஆஃப் ஸ்கிரீன்ல சிலது தான் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஷோல போடுறோம், சிலது ஆடியன்ஸ் பார்த்திருக்க மாட்டாங்க. சோ அதெல்லாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? ஒரு ஏவியா வந்து இவனை பத்தி ஒரு கிளிப்பிங்கே நாங்க ரெடி பண்ணிருக்கோம். சோ ஆடியன்ஸ் உங்களுக்காக இத பார்த்து இந்த சக்தி என்னெல்லாம் லூட்டி பண்ணுதுன்னு பாருங்க. ஏய் கர்மாண்டி என்னடா இது பேசம்? ஆஹா இது வேறயா? ஹாய் ரோஜா கண்ணு. அதுக்கும் ஸ்டைலும் மாறவே இல்லை. கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? வேற ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா நஃபி? ஆமா. என்ன சொல்லுங்க. உங்களை லவ் பண்ணிக்க போறேன். என்னது? அந்த பொண்ணை பார்த்தா கோவப்பழம் மாதிரி இருக்கு, இவனை பார்த்தா கொளுத்தி போட்ட கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கா. எப்படி லவ் பண்ணிக்க போற? எப்படி பண்ணுவ? ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி உன்னை சிறையில் தள்ளி விடுவேன் கிராதகம். காத்தாடி போலாடுது. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நடிக்காதடா. பையல பாத்தியா? ஊருக்குள்ள வரும்போது வேட்டி சட்டை இல்லாம வந்தா இப்ப பேண்ட் சட்டை போட்டிருக்கான். போற போக்க பார்த்தா இன் பண்ணிடுவான் போட்டிருக்கு. நஃபீன் இது உட்காந்து பாக்குறாங்கல்ல டிவில, இவங்க எல்லாருமே உனக்கு ஒரு மிகப்பெரிய ஹக் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க சார்பா அந்த ஹக் நான் உனக்கு கொடுத்துட்டுமா? கட்டிப்புடி நம்ம பொழப்பு கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? மலை நல்லா இருக்கியா மலை? இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? சீன் முடிஞ்சிச்சு. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பெத்த மகராசா நீ, என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா. நீ என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. என்னம்மா என்ட்ரி உனக்கு நஃபீல்?
ஆனா செம்மையா கம்பீரமா இருக்கான்ல இந்த கெட்டப்ல. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா நான் எவ்வளோ நீ கத்துற கத்துல என்ன கோத்து விட்டு போயிட போறீங்க. எமோஷன் பத்தல, உன்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். ஒரிஜினல் யமா எப்படி இருப்பானோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த யமன் பார்த்தா எனக்கு லவ் பண்ணணும்னு தோணுது. லவ் யூ யமா. எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியா அவங்க. நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. எப்படிடா எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்ததா? வேற என்ன ஆசை? டான்ஸ் ஆசை. டான்ஸ் ஆசையா? யாரு கூட? அப்புறம் வாவ் சூப்பர். அப்புறம் இல்ல 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 அங்க மட்டும் 3 பேர் கூட ஆடணுமா? ஓகே கூப்பிடு. ஜட்ஜஸ் கம். ஜட்ஜஸ் கம். போதுமா? போதும். ஓகே சூப்பர். என் ஆட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கீழே இருக்கிற நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்து ஓட் போடுங்க. என்னோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மிஸ் கால் கொடுத்து ஓட் பண்ணுங்க. என்னோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் பண்ணி ஓட் பண்ணுங்க. இப்போ அடுத்த கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா, டிவி ரிப்போர்ட்டர்ஸோடைய லைவ் ஷோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ஜாப்ல இருக்கிற கஷ்டங்களை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த கஷ்டங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வராங்க ரித்தன்யா, நிஹாரிகா, அஜய் அண்ட் கார்முகில் வண்ணன். இந்த ஆண்டில் தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்றிருக்கும் நிலையில் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் எந்த முறையில் நிரப்பப்படுகின்றன என்பது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர். மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான ஏஏபிஎம்டி நுழைவுத் தேர்வு நீட் முதற்கட்ட தேர்வாக மே 1ஆம் தேதியும் 2ஆம் கட்ட தேர்வு நீட் 2ஆம் கட்ட தேர்வை பொறுத்த வரைக்கும் ஜூலை 24ஆம் தேதியும் நடத்தப்பட்டது. இந்த 2 தேர்வுகளையும் சேர்த்து மொத்தமாக 7,31,000. இன்னிலேருந்து நீயும் இப்படிதான் ரிப்போர்ட்டரா வந்து கலக்குன்னு கலக்க போற. நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? ஆமா, சின்ன வயசுலேருந்து உன்னை பார்த்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான். உங்களை டிவியில் நியூஸ் லீடராக வர்றது பார்த்து தான் நானும் ரிப்போர்ட்டராக ஆகணும்னு முடிவு பண்ணேன். இப்போ ஜேர்னலிசம் படித்து உங்கள் ஆஃபீஸ் வைடிவிலே ஜாயினும் பண்ணிட்டேன். இந்த ஸ்பிட்டில் விட நீ என்னை விட பெரியாளாக வருவேன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு இல்லைனா? உன்னோட பெரிய ரிப்போர்ட்டிங் அசைன்மெண்ட்டை நான் நியூஸ் டெஸ்கில் உட்காந்து படிக்கணும்னு, அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஆசை. அம்மா, நீ வேணும்னா பாருமா, நான் பர்கத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் பெரிய ரிப்போர்ட்டராக வருவேன். நம்ம 2 பேரும் கூடி சீக்கிரமாக லைவில் பேசுவோம். சரி சரி, டைம் ஆச்சுவா, கிளம்பலாம். அம்மா, எனக்கு ஒரு டவுட். அதுக்குள்ளே என்னடி உனக்கு டவுட்டு? இல்லை, நம்ம லைவில் பேசும்போது ஒன்று அம்மான்னு கூப்பிடக்கூடாதுல்ல. சோப்னா ஒன்று உன் பேரை சொல்லி தான் நான் கூப்பிடணும். ஆமாம், அதான் நம்ம நியூஸ் பேட்டேன். சோப்னா, ஹலோ சோப்னா, நான் பேசுறது கேட்குதா? ஏய், என்ன கிண்டலா? நீ முதல்ல பெரிய ரிப்போர்ட்டர்னு பேரிடு, அப்புறமேல் என் பேரை சொல்லி கூப்பிடுவியான்.
இப்பவே கூப்பிட்ட அடி வாங்குவேன். நீ வேணும்னா பாருமா, நான் பெரிய ரிப்போர்ட்டரா ஆகதான் போறேன். உன்னை சோபனா சோபனான்னு பேரை சொல்லி கூப்பிடதான் போறேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன், வா போலாம். டேய், யாரா அந்த நியூஸை டைப் பண்ணது? சார் அது நான் தான் சார். இருக்கிற நியூஸை அப்படியே டைப் பண்றதுக்கு உன்னையெல்லாம் எதுக்குடா சப்படுத்த வேலைக்கு வச்சிருக்கேன்? நீ என்ன ஹரிச்சந்திரன் கொல்லப்பேரனா? நியூஸ்னா ஒரு பில்டப் இருக்கணும், மசாலா இருக்கணும். உப்பு சப்பில்லாத நியூஸா இருந்தாலும் உலகமே அழிகிற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணணும். அப்போதான்டா நமக்கு ரேட்டிங் வரும், நமக்கு இன்க்ரிமெண்ட்டும் வரும். யூ ஃபூல். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ சார். நீ நினச்ச மாதிரி உன் பொண்ணையும் நம்ம ஒயிட் டிவியில் ரிப்போர்ட்டர் ஆக்கிட்டேன். எல்லாம் நீங்கள் அவளை பார்த்துப்பீங்க தைரியத்தில் தாங்க சார். சரி சரி, நீயும் உட்காருமா. உனக்கு எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்? சார் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் சார். இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமா? அப்படின்னா என்னன்னு முழுசா தெரியுமா உனக்கு? தெரியும் சார். அது கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர், டிடெக்டிவ் ஏஜென்ட் சில வேலைக்கெலாம் ஈக்குவல் ஆனது சார். யாரும் போக முடியாத ஆபத்தான இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்கிறது. ஃபீல்டுக்கு வந்த புதுசில் நானும் இப்படி தான் சமூகத்தை மாற்றணும், மக்களுக்கு உண்மையை உடைக்க சொல்லணும்னு மூச்சு முட்டை பேசினேன். சரி சரி, போ போ, உனக்கே உண்மை நிலவரம் புரியும். சார் அவர் ரிப்போர்ட்டிங் வேலையை உண்மையை ரொம்ப நேசிக்கிறார் சார். பார்க்கலாம் பார்க்கலாம். சரி லீனா சார், இன்னைக்கு நம்ம ப்ரெஸ் கிளப்ல ஆக்ட்ரஸ் சர்மிளாவோட இன்டர்வியூ இருக்கு. நீ வேணா நம்ம ஈனேஸாவோட போயிட்டு வந்துடு. சார் சர்மிளாவோட இன்டர்வியூக்கா சார்? ஆமா, ஏன் போக மாட்டியா? அது இல்லை சார். எடுத்தோடனே உங்களுக்கு பாகிஸ்தான் பார்டர்ல தான் அசைன்மெண்ட் வேணுமா? போ, அவன் கூட போய் ஜேர்னலிசம்னா என்னன்னு கொஞ்ச நாள் கத்துக்க. சார் ஹலோ சார், சொல்லுங்க சார். சார் சார், உடனே மாத்திடுறேன் சார், உடனே மாத்திடுறேன். டேய், யாரா அவன் ஸ்க்ரோலிங்ல குண்டு வெடிச்சதுக்கு குண்டு வெடிச்சதுன்னு டைப் பண்ணது? எப்படி என்ன அசிங்கமா கேக்குறாரா? சீக்கிரம் மாத்தி தொலைங்கடா. தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அவர்களை கர்நாடகா அருகில் உள்ள அடர்ந்த காட்டில் மறைத்து வைப்பதால் உளவுத்துறை செய்திகள் தெரிவித்தனர். அவரை மீட்க 3 தனிப்படை அமைத்து தமிழக காவல்துறை தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார். மீண்டும் YTV செய்திகள் இரவு 7:30 மணிக்கு. வணக்கம். சார் என்னாச்சு சார்? ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? எல்லாம் வழக்கம் போல வேல் பிரச்சனை தான். அம்மா, அந்த மினிஸ்டரை கடத்தினாங்களே தீவிரவாதிங்க, அவங்கள பற்றி ஏதாச்சும் பிரேக்கிங் நியூஸ் வந்தே ஆகணுன்றாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. போலீஸ்க்கே இன்னும் அவங்கள பற்றி க்ளூ கிடைக்கலையா? அதுக்குள்ளே நான் பிரேக்கிங் நியூஸ்க்கு எங்கே போகிறது? சார் எனக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுக்கணுமா சார்? இல்லைனா உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? வேலைக்கு வந்து இன்னும் முழுசாக 1 மாதம் கூட ஆகலை. இதை பற்றியெல்லாம் உனக்கு தெரியாது. இல்லைம்மா, என் டேலண்ட்டை இந்த மாதிரி நேரத்தில் தான் ப்ரூவ் பண்ண முடியும். சார் ப்ளீஸ் சார், என்னை நம்பி அந்த அசைன்மெண்ட்டை கொடுங்க சார். இவ்வளோ பெரிய அசைன்மெண்ட்டை உனக்கு எப்படி தருவாங்க? பேசாம இரு. சோபனா, அவள் பண்ணட்டும். சார் நீலாம் எப்படி சார்? சோபனா, ஜேர்னலிஸ்ட்டுக்கு தைரியம் தான் முக்கியம். அது லீனா கிட்ட இருக்கு. 10 வருஷமா நம்ம டிவியில் வேலை பார்க்குற ஒரு ரிப்போர்ட்டரும் இந்த அசைன்மெண்ட்டை எடுத்துக்கல. எல்லாருக்கும் பயம். ஆனால் உன் பொண்ணு தைரியசாலி. லீனா, யூ ஆர் தி இன்சார்ஜ் ஆஃப் திஸ் அசைன்மெண்ட். தேங்க்யூ சார். உனக்கு கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியுமா? தெரியும் சார். நான் யூஜி விஸ் காம்படிஷன் சார். அப்போ நீ நம்ம யூனிட்ல சொல்லி கேமரா எடுத்துக்கோ.
சேஃப்டிக்கு ஓபி வேணும் எடுத்துக்கோ. இன்னைக்கு நைட்டே நீ கர்நாடகா கிளம்பணும். Thank you so much sir. டேய் யாரு நீ? எவ்வளோ தைரியம் தான் இங்கே வந்திருப்ப? போலீஸா இங்கே வர பயப்படும், நீ வந்திருக்கியா? என்ன படம் பிடிச்சி உன் டிவியில் காட்டுதான் நீ வந்திருக்க. வா படத்தை புடி, எந்திரி. நான் சொல்றது அப்படியே புடி. எல்லாரும் நான் சொல்றது நல்லா கேளுங்க. உங்க அமைச்சரை கடத்தி வச்சிருக்கிறது நாங்க தான். நாங்க 2 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்க கோரிக்கைய நீங்க நிறைவேற்றுற வரைக்கும் அந்த அமைச்சரை விட மாட்டோம். இதோ படம் முடிச்சிருக்காளே இந்த பொண்ணு, இவளையும் விட மாட்டோம். சோபனா, சோபனா சீக்கிரமா வாங்க. சொல்லுங்க சார். சோபனா, ஒரு பிரேக்கிங் நியூஸ். ஓகே, இமிடியேட்டா புல்லட்டினுக்கு ரெடி ஆகுங்க. ஓகே சார். லைவ். வணக்கம். முக்கிய செய்திகள். பொதுப்பணித்துறை அமைச்சர் துரை ராமச்சந்திரன் அவர்களை கடத்திய தீவிரவாதிகள் குறித்து முதல் கட்ட தகவல் கிடைத்துள்ளன. தீவிரவாதிகளை படம் பிடித்து அனுப்பியிருக்கிறார் நமது YTV ரிப்போர்ட்டர் லீனா. துணிகார செயலில் ஈடுபட்ட லீனாவையும் பிணை கைதியாக பிடித்து வைத்துள்ளனர் தீவிரவாதிகள். அவர் மூலமாக தீவிரவாதிகளிடமிருந்து நமக்கு அடுத்த கட்ட தகவல் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கலாம். சோபனா, வீடியோ கால். இப்போ லீனா வீடியோ கால்ல இருக்காங்க. சொல்லுங்க லீனா. சோபனா, நான் இப்போ உங்ககிட்ட பிணை கைதி இருக்கேன். உங்களோட கோரிக்கையை அரசாங்கத்துக்கு வலியுறுத்த சொல்லி என்னை துப்பாக்கி முன்னிலையில் பேச வச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்க லீனா, அங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? அங்க கடத்தப்பட்ட அமைச்சர் நீங்க நேர்ல பார்த்தீங்களா? இல்லை சோபனா, நான் இன்னும் அவரை நேரில் பார்க்கல. உங்களை 2 பேரையும் வேற வேற இடத்துல வச்சுருக்காங்க. நான் சொல்றத மட்டும்தான் நீ பேசணும். உங்களுக்கு நாங்கள் 48 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நாங்க கேட்ட கோரிக்கை நீங்க நிறைவேற்றல, இந்த பொண்ணு அந்த அமைச்சர் இவங்க 2 பேரையும் உயிரோட பார்க்க முடியாது. லீனா, லீனா, லைன் கட் ஆயிருச்சு. அடுத்த அப்டேட் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம். சார், எப்படியாச்சும் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க சார். சோபனா, இந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகி 5 மினிட்ஸ் கூட ஆகல. அதுக்குள்ள எத்தனை மெசேஜஸ், எத்தனை ஃபோன் கால்ஸ் தெரியுமா? சோஷியல் மீடியா ஃபுல்லா இதே டாக் தான். இந்த வாரம் ரேட்டிங் எப்படி பிச்சுக்குது போகுதுன்னு பாரு. சார், அவ என் பொண்ணு சார். இப்போ அவ YTV ரிப்போர்ட்டர். அவ தான் ஆசைப்பட்டா பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு. அவ ஆசையை நிறைவேற்றின மாதிரி ஆச்சு, ரேட்டிங்கும் அந்த மாதிரி ஆச்சு. சார், அங்க உயிருக்கு போராடி இருக்கா, நீங்க ரேட்டிங் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சோபனா, நம்பர்ஸ் எல்லாமே நம்பர்ஸ். நீ நினைக்கிற மாதிரி இங்கே பாசத்துக்கோ இறக்கத்துக்கோ வேலையே இல்லை. அந்த விஷயத்த நீ என்கிட்ட விட்டுடு. நீ கிளம்பு. சார், சொல்றேன்ல, கிளம்பு. சார், அவளுக்கு ஒன்றும் ஆகாது. சார், சார், லீனா கிட்ட இருந்து ஏதாவது கம்யூனிகேஷன் வந்துச்சா சார்? இப்போதான் வீடியோ கனெக்ட் ஆச்சு, ஆனால் அதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு. எனி டைம் கனெக்ட் ஆகலாம். பி ரெடி ஃபார் த லைவ். ஓகே. YTV பிரேக்கிங் நியூஸ்.
37 மணி நேரத்துக்கு பிறகு நமது ரிப்போர்ட்டர் லீனா லைவ் வீடியோவில் இணைஞ்சிருக்காங்க. சொல்லுங்க லீனா. ஹலோ லீனா, சொல்லுங்க. ஹலோ லீனா, சொல்லுங்க, லைவ்ல இருக்கீங்க. தீவிரவாதிகள் கொடுத்த கெடு முடியத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள அவங்க கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றலனா என்னையும் அமைச்சரையும் கொன்னுடுவேன்னு சொல்றாங்க சோபனா. லீனா, தொடர்ந்து இனிப்பிலே இருங்க. நான் அரசாங்க தரப்புல இருந்து ஏதாவது முன்னேற்றம் இருக்கான்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம், நான் YTVல இருந்து சோபனா பேசுறேன். சொல்லுங்க. தீவிரவாதி அமைச்சரை கடத்திட்டு போய் 1 வாரம் ஆகுது. எங்க ரிப்போர்ட்டர் லீனாவையும் கடத்திட்டு போய் 2 நாள் ஆகுது. ஆனா இது வரைக்கும் அரசாங்க தரப்புல இருந்து எந்த நடவடிக்கையுமே இல்லை. மேடம், துரை ராமச்சந்திரன் ஊழல் பிரச்சனையில சிக்கி எங்க கட்சிக்கே பெரிய அவமானத்தை ஏற்படுத்தின விஷயம் உங்களுக்கே தெரியும். நாங்களே அவரை கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நாட்டு நலனை கருத்துல கொண்டு தீவிரவாதிகளோட கோரிக்கையை நாங்க ஏத்துக்கல. எங்க சேனலோட ரிப்போர்ட்டரையும் கடத்தி வச்சிருக்காங்க சார். நாங்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஆக்ஷன் எதுவும் எடுக்க வேணாம்னு சொல்லி வச்சிருக்கோம். உங்க டிஆர்பிக்காக ரிப்போர்ட்டர் தானா போய் மாட்டிக்கிட்டதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பாக முடியாது மேடம். ஹலோ லீனா, இனிப்புல இருக்கீங்களா? சொல்லுங்க சோபனா. அரசாங்க தரப்புல இருந்து தீவிரவாதிகள் கோரிக்கை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் கடத்தியும் நம்ம கோரிக்கை அவங்க ஏத்துக்கலையா? அம்மா, என்னையும் சுட்டுடுவாங்களாம்மா? லீனா, ஒரு பெரிய அசைன்மெண்ட்ல பேசணும்னு ஆசை நிறைவேறட்டுமா? லீனா, கவலைப்படாதம்மா, நான் நிம்மதியா சாகுறேன். இனி உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லை. சோபனா, லைவ்ல இருக்கீங்க, பேசுங்க. பேசுங்க சோபனா. தமிழக அமைச்சர் திருதுரை ராமச்சந்திரனை மற்றும் ரிப்போர்ட்டர் லீனா அவர்களையும் சற்று முன்னர் தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டார்கள். YTV சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். லீனா, உன்னோட பெரிய ரிப்போர்ட்டிங் அசைன்மெண்ட்டை நான் நியூஸ் டெஸ்கில் உட்காந்து படிக்கணும்னு அதான் எனக்கு இருக்கிற ஒரே ஆசை. அம்மா, நீ வேணும்னா பாருமா, இந்தியாவில் பெரிய ரிப்போர்ட்டராக வருவேன். நம்ம 2 பேரும் கூடி சீக்கிரமாக லைவ்ல பேசுவோம். நம்ம பேசின லைவே கடைசியில் மறுச்சே வாழனா. தன்னலமற்ற சேவை செய்து உண்மைகளை உலகிற்கு எடுத்துரைக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் இது சமர்ப்பணம். எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் இந்த ஸ்கிட் வந்து ஒரு சமர்ப்பணம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி இருந்தது ஜட்ஜஸ்? ரோஜா மேம். நிஹாரிகா பண்ணதுனால அது இன்னும் ஹார்ட் டச்சிங்காக தோணிச்சு. ஏன்னா அது க்யூட்டாக பேசும். கடைசியில் அந்த ஸ்க்ரீனில் வந்து சுட்டுறது பார்த்தா என்னால் தாங்க முடியல. அண்ட் ஒரு அம்மா ரிப்போர்ட்டராக இருந்து ஒரு குழந்தை அவங்களோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் எப்படி நியூஸ் வாசிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த இது ரொம்ப சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் அந்த பரபரப்பான கேரக்டர் அஜய் இது நல்லா பண்ணியிருக்கேன். அண்ட் கார்முகில் மூஞ்சே தெரியாமல் ஒரு டெரராக பண்ணியிருக்கீங்க. நைஸ். அர்ச்சனா, இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்றது ஒன் ஆஸ்பெக்ட் எடுத்து ரொம்ப அழகாக பண்ணீங்க. பட் அதில் ரித்தன்யா ஒரு ஆஸ் அ நியூஸ் ரீடர்
ஒரு டெலிப்ராம்டர் ஃப்ரண்ட்டில் இருந்து தான் அவங்க பொதுவாக படிப்பாங்க. பட் ஒரு டெலிப்ராம்டர் இல்லாமல் படிக்கிறது, பர்டிகுலர்லி நம்ம ஏவியில் பார்த்த அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணாங்க. உங்கள் போர்ஷனை நீங்கள் நல்ல ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப கடினமான தமிழ் அது அவ்வளோ கற்றுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த இமோஷன்ஸை ரொம்ப அழகாக டிஸ்ப்ளே பண்ணீங்க. யூ டோன்ட் ஹேவ் டு க்ரை. யூ ஹவ் டன் அ குட் ஜாப் அண்ட் we're very proud of you. ஓகே. அண்ட் மேம் சொன்ன மாதிரி நிஹாரிகா அந்த பர்டிகுலர் பர்ஃபார்மன்ஸ், நிஹாரிகாக்கு அவன் சுற்றக்கூடாது, அந்த போர்ஷன் ஆஃப் தட் வீடியோ வரக்கூடாது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். பட் கார்முகில் நிஜமாவே அந்த வாய்ஸ் வாஸ் இனஃப். ஒரு என்ன சொல்கிறது, இரக்கம் இல்லாத ஒரு மனிதர் பேசக்கூடிய அந்த குரல், யூ டிட் இட் வெரி வெல். அண்ட் அஜய் ஒரு எடிட்டர் படுற பாடு, ஒரு நியூஸ் சேனலில் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றத காமிச்சிருக்கீங்க. ஓவரால் எஸ், ஜேர்னலிஸ்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்மளுடைய மும்பை டெரர் அட்டாக்ஸாக இருக்கட்டும், இந்த சுனாமி வந்த டைமாக இருக்கட்டும், வரதா புயல் வந்த டைமாக இருக்கட்டும், எல்லா கஷ்டங்களையும் தாண்டி அவங்களுடைய குடும்பங்கள் கூட எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு தெரியாமல் அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஐ திங்க் திஸ் வாஸ் அ வெரி பெஃபிட்டிங் ஒரு டெடிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி பெஃபிட்டிங் டெடிகேஷன். வெரி வெல் டன் டு தி என்டையர் டீம். சூப்பர். அண்ட் யார் ஐடியா கொடுத்திருந்தாலும் ஃபேன்டாபுலஸ் ஐடியா. அவங்களுக்கு ஒரு பிக் சல்யூட் நம்ம சைட்லேருந்து. தேங்க்யூ. அப்பா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அவங்க 2 பேர்த்துக்கும் ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த நிகாரிகா, அப்புறம் அந்த பொண்ணு ரித்தன்யாவுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், வாய்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு. இதில் 2 டைப்பாக பேச வேண்டியிருந்தது. 2ஐயும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா ரித்தன்யா. அதாவது தன் பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கு இவ்வளோ ஒரு சின்ன பொண்ணு தான், ஆனால் ஒரு அம்மாவனுடைய ரோலில் இருந்துட்டு அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட வந்து மற்ற நேரத்தில் நீ ஏதாவது பேர் சொன்னீன்னா பாரு அப்படின்னு சொல்லி செல்லமாக கடிஞ்சிக்கிற மாதிரி பேசுகிறது. அதே மாதிரி வந்து அவள் வந்து இது பண்ணுறது. அப்புறம் அந்த நியூஸ் ரீடராக இருந்துட்டு அந்த நியூஸ் பேச முடியாமல் தவிக்கிறது, எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நிகாரிகா சின்ன இதாக இருந்தால் கூடமா இங்கே பேசும்போதெல்லாம் வந்து ரொம்ப பொறுப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் அந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பண்ணது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன். அப்புறம் கெஸ்ட்டாக வந்தால் கூட கெஸ்ட்டு 2 பேருமே அவங்க ரோலை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. குட். நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல கமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இருந்தாலும் மக்கள்கிட்ட உங்களோட ஓட்டிங்கை கேளுங்க. ஓகே. என்னோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுத்து எனக்கு ஓட் போடுங்க. என்னோட ஆக்டிங் பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுத்து ஓட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல்ரைட் குட்டீஸ், நீங்களாம் குட்டி குட்டியாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கனவு இருக்கும், நம்ம பெருசானா ஏதாவது டாக்டர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும். ஸோ யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? அஜய் நீ சொல்லு. நான் பண்ணுறேன். நான் பெரிய ஆளானா ஒரு டான்ஸராகவும் ஆக்டராகவும் ஆகணும். சூப்பர். ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும். வெரி குட். சூப்பர். நான் ஒரு ஆஃபீஸரா ஆகணும். அப்படியா? சூப்பர்டா. பெரிய வேலை. ஸோ இது மாதிரி வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். ஸோ இந்த கனவை நினைவாக்கிறதுக்காக கோல்கேட் வந்து ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க. என் பொண்ணு வெங்கட ஹாரிகாக்கு கோல்கேட் சார்பா ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. எனக்கு என் ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். அவள் கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அவளை டாக்டர் ஆக்குவேன். வெங்கட ஹரிகா மாதிரி நீங்களும் உங்கள் கனவு நினைவேற ஒரு அடி எடுத்து வைங்க கோல்கேட் ஸ்காலர்ஷிப் ஆஃபருடன். இப்போ எல்லா பேக்குகளிலும் உள்ளது பைஜூஸின் ஃப்ரீ கோர்சஸும். ஸோ குட்டீஸ், உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா கோல்கேட் ஸ்காலர்ஷிப் பேக்கை வாங்கிட்டு அதில் இருக்கிற நம்பருக்கு மிஸ் கால் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பைஜூஸோடைய கோர்சஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே. ஆல்ரைட், இன்னைக்கு பார்த்த ஆக்ட்ஸ்ல வந்து யாருக்கு கோல்கேட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி டே போக போகுது? அர்ச்சனா சொல்லுங்க, யாருக்கு போக போகுது இந்த குட்டீஸ்ல? 7.5 பெட்டி அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான வித்தியாசமான குக்கிங் ஷோல புவனிகா ஃப்ரண்ட்ல நிக்க, ஹர்ஷினி பின்னாடில இருந்து கையை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க, 2 பேரும் எக்ஸ்ட்ராடனரியா பண்ணாங்க. அந்த சீனை மிஸ் பண்ணவே முடியாது. சோ யாருக்கு இவங்க 2 பேர்ல? இவங்க 2 பேருமே ஷேர் பண்ணி எடுத்துக்க போறாங்க. அது 2 பேருன்னா அது எப்படி பிரிக்க முடியுமா? 2 பேரும் சிங்கா கரெக்டா செஞ்சதுனால தானே நல்லா இருந்தது. கரெக்ட். சோ யாராவது சொதப்பிருந்தானா தப்பா இருக்கும். எஸ். சோ புவனிகா அண்ட் ஹர்ஷினி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்க சூப்பர் டூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணத பார்த்துட்டு வாங்க. அடுத்து நமக்கு என்ன தேவைன்னா அந்த டொமேட்டோ சாஸை எடுத்து உங்க கையில வச்சுக்கோங்க. அந்த டொமேட்டோ சாஸை வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா
கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். அதாவது நம்ம குட்டீஸ் எல்லாம் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பாதி பேர் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்க நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கலாய்ச்சி எடுத்துட்டாங்க. நாளைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகளை கலாய்க்க போறாங்களோ, என்னென்னலாம் செய்ய போறாங்களோ அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு இதே நேரம் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until then, this is bye from Kiki. Signing off in Nippon Paint வழங்கும் Junior Superstar Season 2. Nippon Paint, Asia's real #1 paint powered by Colgate Dental Cream. அம்மாக்களின் நம்பிக்கை டென்டிஸ்ட்கள் பரிந்துரைப்பது வீகேர் ஷாம்பூ, ஹேர் கலர் and special partner Britannia Tiger Creams and Prayed by Cycle Pure அகர்பத்திகள். See you, good night.